கார்த்தி, மா என்னாச்சுப்பா? என்ன திடீர்னு வந்திருக்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான். கொஞ்சம் இரு. ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் என்னடா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. கார்த்தி, உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஒன்றும் இல்லை, லைட்டாக தலைவலி, அவ்வளோதான். வேலை பார்க்க முடியாத அளவுக்கு தலைவலின்னா கொஞ்சம் இரு. அபி, அம்மா ஒன்றும் வேண்டாம்மா. அம்மா நாம எப்பவும் தலைவலிக்குன்னு ஒரு கஷாயம் குடிப்போம்ல, அதை ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் வேண்டான்னு சொன்னா எப்படிப்பா? டேய், அதான் கஷாயம் தரேன்னு சொல்றால, அதை குடிச்சிட்டு போடா. இல்லைப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா. கார்த்தி, என்னாச்சு? ரொம்ப முடியல. தலை வலிக்கிறது இட்ஸ் a ஸ்மால் திங் வசு. கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும். விடு. கார்த்தி, இருப்பா, அந்த கஷாயத்தை அம்மா குடிச்சிட்டு ப்ளீஸ்மா, வேண்டாம்மா. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், என்ன விடுங்க. விடுமா, அவன் தான் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் சொல்றான்ல, சரியா போகலன்னா பார்ப்போம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை வசு. இல்ல, நீ கீழே பேசுனது, ஃபேக்டரியில சைன் பண்ண போறதெல்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றல. அது கூட கோவமா சொல்ற. நீ இன்னைக்கு ஈவினிங் வருவ, நான் ஆசைப்பட்ட மாதிரி என் கையில மோதிரத்தை எடுத்து போடுவேன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் நீ ஏர்லியாவே வந்துட்டேன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா உன் மனசு சரியில்லைன்னு உன் முகமே சொல்லுது. என்னாச்சு பேபி? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்ல. சொல்லு பேபி, எதுவா இருந்தாலும் சரி பண்ணிடலாம். சாரி வசு. நானும் உன் கையில் மோதிரத்தை போட்டு சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோன்ற எக்ஸைட்மெண்ட்டில் தான் நான் இருந்தேன். ஆனால் இப்போ அது முடியல. ஏன்? ஏன்னா உன் கண்டிஷன் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. போறப்போ சரின்னு சொல்லிட்டு தானே போனேன். ஆனால் சம்மந்தப்பட்டவங்க சரியா இல்லையே. என்ன சொல்ற கார்த்தி? வசு, நான் எதையும் இப்போ பேச விரும்பல, என்னை விட்டுரு. கார்த்தி, கார்த்தி ப்ளீஸ். என்ன ஆச்சு உனக்கு? என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தானே புரியும். சொன்னாலும் நீ புரிஞ்சிக்க மாட்டே வசு. ஏன்னா இந்த உலகத்துல என்ன தவிர உனக்கு எல்லாரும் நல்லவங்க. நீ என்ன மட்டும் தான் நம்ப மாட்ட. ஏன் பேபி இப்படிலாம் பேசுற? ஐம் சாரி வசு, நான் எதுவுமே பேச விரும்பல. காலையில் உங்ககிட்ட பேசி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணதுக்காக ஐம் வெரி சாரி. ஓகே, பட் இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் காரணம் இல்லை. இதுக்கு மேலேயும் என்னை கேள்வி கேட்டு என்னை தொந்தரவு பண்ணாத வசு. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். அதனால தான் நான் கம்பெனிலேருந்தே வந்தேன். அங்கே தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியலன்னா இங்கே வந்து என்னை கேள்வி கேட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத வசு. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். நம்மள ஏத்துக்கிட்டாங்கல்ல, இன்னைக்கு அது நடக்கும். அதான் நடக்கும்னு சொல்றேன்ல. எது நடக்கும்? அதாங்க அது. அதுனா எது? ஐயோ, இப்ப நீங்க சொன்னீங்களே. நான் என்ன சொன்னேன்?
உங்களை சும்மா இரு சரோஸ். டேய் டேய் என்னடா இது கம்பெனி, அத மனசுல வச்சுக்க. ஐயோ மறுபடியும் வைக்கப்படுற பாரு. அப்ப இவ்வளவு நேரமா வீட்டு நினைப்ப வச்சுட்டு தான் வேலை பார்த்துட்டு இருந்தல. ஏன்டா இப்படி கெட்டு போயிட்ட? கெட்டு போறடா. இன்னைக்கு தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா? டேய் என்னப்பா சொல்ற? ஏய் தமிழ், என்னப்பா என்னாச்சு? என்ன பிரச்சனை? இல்லடா, அம்மா என்னைக்கு மனசார சரஸ்வதி மருமகளை ஏத்துக்கிறாங்களோ அப்பதான் எங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நாங்கள் முடிவு பண்ணி வச்சிருந்தோம். யோ மனுஷனா நீ? மூஞ்ச பாத்தியா? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து இப்படியே அநியாயம் பண்றது? இல்லடா, நாங்கள் 2 பேருமா சேர்ந்து எடுத்த முடிவுடா. பா இதெல்லாம் ரொம்ப கொடுமைப்பா. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்து ஒண்ணு மணமா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி யாரா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஓ அப்ப இவ்வளவு நாளா நீங்க இப்படிதான் இருக்கீங்க இல்லையா? ஏய், அதான் அம்மா இப்போ ஏத்துக்கிட்டாங்கல்ல, அதான் நானும் சரஸ்வதியும் இன்னைக்கே சாந்தி முத்தம் வச்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். அப்பாடா நல்ல வேலை, அம்மாவோட மனசு மாறிச்சு. அதுக்காக இந்த மாதிரி பொசுக்குன்னு முடிவு எடுத்து சபதம்லாம் போடாதீங்க. எதா இருந்தாலும் யோசிச்சு சின்ன சின்ன விஷயமா பண்ணுங்க, புரியுதா? சரி, ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுது. அதுக்கு அலங்காரம்லாம் பண்ண வேணாமா? நான் இப்பவே கிளம்புறேன். டேய் நம்பிச்சு இருடா. பாரு, இந்த விஷயம் வீட்டில் யாருக்குமே தெரியாது. உனக்கு எத்தனை நாள் தெரியாம தானே இருந்துச்சு. தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் அமளி ஜுமளி பண்ணிடாத. பா அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. வீட்டுக்கு போய் சைலண்டா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன விளையாடுறியா? ஏன்பா நம்ம வீட்டில் தான் அபின்னு ஒருத்தி இருக்கால, அப்புறம் ஏன் கவலைப்படுற? ஏய் சும்மா இருடா. பா 2 பேரும் வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்க போறீங்க, அது கொண்டாட்டமா இருக்கணும்பா. இந்த மாதிரி விஷயத்தை இத்தனை நாள் தள்ளி போட்டதே தப்பு. இப்போவாது புத்தி வந்துச்சேன்னு சந்தோஷப்பட்டாலும் அதுல ஒரு முறை இருக்கணும்ல. எல்லாரோட ஃபர்ஸ்ட் நைட்லயும் பூ பழம் அமக்கலமா இருக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் நைட்லயும் அந்த குறை இருக்கக்கூடாது. நான் இப்பவே வீட்டுக்கு போறேன், ஏற்பாடுகளை பிரமாதப்படுத்திடுறேன். நீ என் லீவ் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க. ஓகே வரம்பா. நம்பிச்சு சரி சரி, யாருக்கு தெரியாம பாத்துக்கிறேன், போதுமா? நான் வரேன். ஹலோ அபி எங்க இருக்க? என்னது? எங்க இருக்கேன்னு ஏன் இப்படி பேசுற? ஒரு ரகசியம் பேசுனாதான். உத வாங்குவ, ஒழுங்கா பேசு. நான் பேச வந்தது முக்கியமான ரகசியம், ரகசியமான முக்கியம். யோ போன்ல தானே பேசுற, அப்புறம் என்ன? ஆமால, நான் அந்த ஃபீலிங்ல மெர்ஜ் ஆயிட்டேன். அதான். என்ன விஷயம்? உடனே மொட்டை மாடிக்கு வரியா? ஏய் ஏய் தப்பா நினைச்சுக்காத. நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்லது பண்ண போறோம். நல்ல விஷயம்னா சந்தோஷம். நீ எங்க இருக்க? நான் இங்கதான், நம்ம வீட்டு பக்கத்துல மோட்டார் ரூம் இருக்குல்ல, அங்கதான் நிக்கிறேன். நீ மொட்டை மாடிக்கு வந்துரு. நீ என்ன லூசா? நீ வெளிய மோட்டார் ரூம் கிட்ட நிக்கிற, என்ன மொட்டை மாடிக்கு வர சொல்ற? நீ தான் லூசு. சொல்றத மட்டும் செய்யி. இப்ப நீ ஒழுங்கா சொல்லனா நான் வர மாட்டேன். ஐயோ சாரிங்க மேதாவி மேடம், கொஞ்சம் மொட்டை மாடிக்கு வரீங்களா? என்னன்னு சொல்லு. இந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாம் 3வது மாடில இருந்து பால் பாக்கெட் எடுக்கிறதுக்கு கயிறு கட்டி இறக்குவாங்கல்ல, அந்த மாதிரி நீ மொட்டை மாடிக்கு வந்து ஒரு கயிறை கட்டி கீழே விடு. எதுக்கு? ஐயோ நான் ஒரு பொருள் அனுப்புவேன், அதை யாருக்கும் தெரியாம தமிழ் ரூம்ல போய் வச்சிருஎன்ன. ஏன் நீயே கொண்டு போய் வைக்கலாம்ல? மேடாவி மேடம், இது யாருக்குமே தெரியாம நான் பண்ற ஆபரேஷன். அப்ப நான் ராகினியை கூப்பிடவா? எதுக்கு? அவதானே டாக்டர், அவளாம் எப்படி ஆபரேஷன் பண்றது? ஐயோ நீ இவ்வளவு கோஆபரேஷன் பண்ணுவேன்னு தெரியாம உங்ககிட்ட கொலாபரேஷன் பண்ணணும்னு நினைச்சேன் பாத்தியா? புத்திய ஓவரா பண்ணாத. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. நீ மேல இருந்து கயிறை விடுமா. எதுக்கு? அதுல நாண்டுகிட்டு தொங்க விடுனா விடாம சும்மா. நான் எப்ப பாரு தொலைத்தொன்னு பேசிக்கிட்டு ஓப்பனிங்கே ஒரு மாதிரியா இருக்கே. இந்த வண்டி எப்படியாவது பக்குவமா கொண்டு போய் பெட்ரூம்ல நிறுத்திடுறேன் நமச்சி. ஐயோ அம்மா நான் இல்ல.
என்னடா இங்க நிக்கிற? ஐயோ டாடி நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன், என் பாட்டுக்கு நிக்கிறேன். ஏதோ இளையராஜா பாட்டுக்கு ஏஆர் ரகுமான் பாட்டுக்குன்னாலும் அர்த்தம் இருக்கு. உன் பாட்டுக்கு நிக்கிறேங்கிற. காமெடிடா. சிரிப்பு வரல. வரலன்னா சிரிக்க மாட்டியா? சிரிடா. அதான் வரலன்றல. சரி, அதை வரட்டா போகுது. நீ எதுக்கா வேலையை விட்டு இங்க வந்த? உங்களை பார்க்கதான். அப்ப ஏன் முன்னாடி வர பின்னாடி வந்த? அது நீங்க இங்க வருவீங்க எனக்கு தெரியுமே. அது எப்படி? ஐயோ என்ன இது? எப்படி இந்த ஆப்பிள் விழுந்துச்சு? யூடியூப் நடந்த அந்த அற்புதம் இப்ப உங்களுக்கு நடந்திருக்கு. நீங்களும் வல்லிய சயின்டிஸ்ட் ஆயல்லே. போட்டான தெரியுமா? மேல இருந்து ஆப்பிள் விழுந்திருக்கு, அதுவும் கிரீன் ஆப்பிள். அதனால என்ன, ஒண்ணு கழுவி சாப்பிடுங்க, இல்ல அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்க. நம்ம வீட்டுல தான் ஆப்பிள் மரமே இல்லையாடா? அதுக்கு அது எப்படி மேல இருந்து ஆப்பிள் விழுந்து கேக்குறேன். அதானே ஒரே மாயாஜாலமா இருக்குது. ஆப்பிள் எப்படி விழுந்திருக்கும்? டாடி ஏன்டா கத்துற? டாடி பொதுவா மண்டையில அடிபட்ட பழசு மறந்துடுவாங்க, ஆனா உங்களுக்கு பழமே மறந்துருச்சு டாடி. என்னடா சொல்ற? ஆமா, விழுந்தது ஆப்பிள் இல்ல, மாம்பழம். என்னது? ஆமா டாடி, இது மாம்பழம். இது ஆப்பிள்டா. என்னாச்சு டாடி உங்களுக்கு? மண்டையில அடிபட்டு கபாலம் கலங்கி மூளை காது வழியா வந்துருச்சா? டேய், இது ஆப்பிள்டா. இல்ல, இது ஆப்பிள் இல்ல, APPIL ஆப்பிள். எனக்கு தெரியாதா? இது மாம்பழம், மாயும் பாழாயும் மாம்பழம். இல்லையே, இது ஆப்பிள் தான். இது ஆப்பிள் தான். எதுக்காக இந்த பையன் நம்மளை போட்டு குழப்பறான்? ஒண்ணும் புரியலையே. யாருக்கிட்ட கேட்கறது? சரஸ்வதி வாமா. மாமா அம்மா. சரஸ்வதி, அப்பாவுக்கு தலையில மாம்பழம் விழுந்து மூளை குழம்பிருச்சு போல. மாம்பழத்தை பார்த்து ஆப்பிள் ஆப்பிள் அடம் பிடிக்கிறாரு. அம்மா, இவனுக்கு தான் ஏதோ ஆயிப்போச்சு. இத போய் மாம்பழங்கிறாமா. மாமா செக்க செவன்னு செவப்பா இருந்தா தானே அது ஆப்பிள். இது பச்சை பசேல்னு பச்சையால இருக்கு, இது மாம்பழம் தான். இல்லம்மா, இது கிரீன் ஆப்பிள். நல்லா பார்த்து சொல்லு. மாமா நீங்க நல்லா கண்ணு கழுவிட்டு கண்ணாடியை தொடச்சிட்டு பாருங்களேன். இல்லையே, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன குழப்பறாங்களே. நீங்க குழப்பறீங்க. என் பையன் வரான், அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்பா தமிழ், என்னப்பா? இது ஆப்பிள் நான் சொல்றேன், ஆனா மாம்பழம் சரஸ்வதி நமச்சியும் சொல்றாங்க. நீயே சொல்லுப்பா, என்ன இது? அவங்க சொன்னா கரெக்டா தானே இருக்கும். இதுல என்னப்பா டவுட் உங்களுக்கு? இல்லப்பா, அது பச்சை பசேல்னு மஞ்சளா? அது என்னது? பச்சை பசேல்னு மஞ்சளாவா? டாடி என்னாச்சு உங்களுக்கு? இல்லடா, இந்த மாம்பழத்தை போய் நான் என்ன பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்களே மாம்பழம் ஒத்துக்கிட்டீங்க. டேய் போடா, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க. இது என்னன்னு நான் கோதைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்னங்க நடக்குதுங்க? இல்ல பாப்பா, கோதை, இது என்னம்மா? ஆப்பிள் தானே? என்னாச்சு உங்களுக்கு? இது ஆப்பிளா மாம்பழமா? ஆப்பிள் தானே? ஆமா. அப்பா, கடவுள் இருக்காருமா. டேய் நமச்சி, வந்துட்டேன். இப்ப சொல்றா, என்னடா இது? டாடி நீங்க எப்ப கேட்டாலும் சரி, நான் இப்போ ஒரு பேச்சு அப்போ ஒரு பேச்சு மாத்தி மாத்தி பேச மாட்டேன். இது ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள். ஏண்டா இத மாம்பழம்னு அங்க சொன்னீங்க? நீங்க சொன்னீங்கிறதுக்காக ஆப்பிள் எப்படி மாம்பழம் நாங்க ஒத்துக்க முடியும்?
இல்லம்மா இவதான் மாம்பழம்னு சொன்னாம்மா. டாடி இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? இது மேல இருந்து தலையில விழுந்துச்சு. மேல இருந்து விழுறதுக்கு இது என்ன ராக்கெட்டா? நம்ம வீட்டு மரத்துல இருந்து விழுந்திருக்கோம். ஆனா நம்ம வீட்ல மாமரம் தானே இருக்கு, ஆப்பிள் மரம் இல்லையே. அப்ப கரெக்ட் தானே? இப்ப மாட்டடா, மாமரத்துல இருந்து எப்படி ஆப்பிள் விழும்? அதான் டாடி நானும் கேக்குறேன். மாமரத்துல இருந்து மாம்பழம் விழுந்தா அது ஆப்பிள்னு சொல்றீங்க. அப்ப ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள் விழுந்தா அதை மாம்பழம்னு சொல்லுவீங்களா? அப்ப ஆப்பிளா இருந்தது மாம்பழமாவும், மாம்பழமா இருந்தது ஆப்பிள் ஆகும். ஏன் ஆப்பிள் மாம்பழம் மாறி மாத்தி குழப்பறீங்க? டேய், மனசாட்சியை தொட்டு சொல்டா, என்ன இது? ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள். அப்ப மாம்பழம்னு என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? இல்லம்மா, இவங்க தான் இத ஆப்பிள்னு இது மாம்பழம்னு பாத்தீங்களாமா? அப்பவே ஒத்துக்கிட்டாரு. இல்லம்மா, நான் அதுக்காக சொல்லல. நான் என்ன ஏங்க இப்படி சின்ன பசங்க மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, பழம் தலையில விழுந்து அவருக்கு அந்த அதிர்ச்சியில் என்னமோ ஆயிருச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவாரு. டேய், அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம வீட்டு கார்டன்ல எப்படி ஆப்பிள் மேலேந்து விழும்? நம்ம வீட்ல தான் ஆப்பிள் மரமே இல்லையேடா, அப்புறம் எப்படி விழுந்தது? கரெக்ட் கோர. இந்த கேள்வி நீயாவது கேட்டியே, நல்ல கேளுமா. டேய், இப்ப சொல்றா. அம்மா, நானும் தமிழ் நடந்து வந்துட்டு இருந்தோம். சரி பசிக்குதே ஒரு ஆப்பிள் வாங்கணும். அதை கேட்ச் பிடிச்சி விளையாடும் போது அப்பா மேல விழுந்துருச்சு. அதுக்கு இவர் அனாவசியமா கேள்வி கேட்கிறாருமா. நீ தானே முதல்ல வந்த, தமிழ் அப்புறம் தானே வந்தான். ஆமா, நான் முதல்ல வந்தேன், தமிழ் என் பின்னாடி தான் வந்தான். ஏன்னா அவன் போன் பேசிட்டே வந்ததால பின்னாடி வந்தான். நான் ஏன் முன்னாடி வந்தேன்? எங்க ஆப்பிள் இருந்துச்சு, நான் தூக்கி போட்டு வந்தேன். அது உங்க தலையில விழுந்துச்சு. அதுக்கு எதாவது கேள்வி கேட்டு என்ன குழப்பமா? சரி, அவ்வளவுதானே. போய் வேலையை பாருங்க, சின்ன பசங்க மாதிரி. இவன் ஏற்கனவே இருந்தான், தமிழ் அப்புறம் தான் வந்தான். இவன் நிக்கும் போது இவன் கையில ஆப்பிள் இல்லையே. ஆனா ஆப்பிள் தலையில விழுந்ததே. ஆப்பிள் எங்கிருந்து விழுந்திருக்கோம்? எப்படி பக்காவா உள்ள கொண்டு வந்துட்டோம்ல. டேய், அப்பாவை தேவையில்லாம மாம்பழம் ஆப்பிளான்னு குழப்பி விட்டுட்டு பக்காவா பண்ணிட்டியா நீ? ஏன்பா, பொருள் எல்லாம் மேல கொண்டு போகும்போது ஒரு பழம் கீழே விழுந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவர் நம்ம சீசன் குற்றாலத்துக்கு அந்த மாதிரி அப்படியே தலையை காமிச்சா அதான் சமாளிச்சிட்டோம்ல. சரி நீங்க கிளம்புங்க. நாங்க எங்க போறது? எங்க வேணா போங்கப்பா. நான் அலங்காரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வாங்க. போங்க போங்க போங்க. டேய், உனக்கு சொல்லவா வேணும்? அத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனிக்கு நடுவில் ஈன்னு கனவு கண்டிட்டு இருந்த. போ, அப்படியே ஓரமா உட்காந்து உன் கற்பனை குதிரைய தட்டி விடு. சரஸ்வதி, உனக்கு என்ன வேலை இருந்துச்சுன்னா போய் கீழே முடிச்சிட்டு வாமா. அதுக்குள்ள நான் இந்த அலங்கார வேலை முடிச்சிடுறேன். நீ பாட்டு வீட்டுக்குள்ள உள்ள அலப்பற பண்ணிட்டு இருக்கிற. மத்தவங்க இருக்காது. அதெல்லாம் யாருக்கும் தெரியாதுப்பா. அபிகிட்ட ஏதாவது சொன்னியா? மூச்சே விடல. அதான் நான் பாத்துக்கிறேன்றல, அப்படியே நீ கவலைப்படுற. போ. அட போங்கப்பா, என்ன நின்னுகிட்டு? கிளம்புமா, கிளம்பப்பா. வைக்கப்பட ரொம்ப அழகா இருக்க. மாமா, உங்ககிட்ட தனியா பேசணும். என்ன சொல்லு வசுந்தரா? கொஞ்சம். சரி வா. மாமா, நான் கார்த்திக் கிட்ட பேசினேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போற? குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாமேன்னு எடுத்து சொன்னேன். அதுக்கு கார்த்தியும் நான் இனிமே இப்படி இருக்க மாட்டேன், அண்ணா அன்னைக்கு மரியாதை கொடுப்பேன்னு சொன்னாரு. இனிமே நம்ம எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் உங்க கூட இந்த கம்பெனிக்கு போனாரு. இப்ப திடீர்னு பாதியிலேயே திரும்பி வந்து அப்படிலாம் என்னால இருக்க முடியாது அப்படி இப்படின்னு எதோ சொல்றாரு மாமா. மனசு மாதிரியே சந்தோஷமா போனவரு இப்போ பழைய மாதிரி கோவமா திரும்பி வந்திருக்காரு. அங்க ஏதாவது பிரச்சனையா மாமா? அவன் கம்பெனில இருந்து கிளம்புறப்போ கோவமா இருந்ததா நம்பிச்சு சொன்னா. நம்ம
குடும்பத்து மேல அக்கறை வச்சு எல்லாருக்காகவும் அவங்ககிட்ட பேசுறேன்னு சொன்ன பத்தியா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதையும் தாண்டி அதுக்கு அவன் ஒத்துக்கிட்டான்னு சொன்ன பத்தியா அதை கேட்கறதுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் இந்த வீட்டு பையன்மா, அவன் நம்ம கிட்ட வச்சுட்டு என்ன பண்ண போறான்? தேவையில்லாம ஏதோ ஒரு ஈகோ அவன் மனசுல உட்காந்துக்கிட்டு இறங்க மாட்டேன் நடமுடிச்சுக்கிட்டு இருக்கு. சொல் பேச்சு கேட்குற பையன்தான். இப்பதான் கொஞ்ச நாளா அவன் அப்படி இருக்கான். நீ இன்னும் கவலைப்படாத, சரி பண்ணிடலாம். இல்ல மாமா, கோதையம்மா குடும்பம்னாலே ஒத்துமையா இருப்பாங்கன்னு தானே வெளியில பேசிக்கிறாங்க. அதான். அதை மட்டும் நான் என்னைக்குமே விட்டே கொடுக்க மாட்டேன். இந்த குடும்பம் எப்போதும் ஒத்துமையா தான் இருக்கும். காலையில உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு போயிருக்கானா, ஆஃபீஸில் தான் கண்டிப்பாக ஏதோ நடந்திருக்கு. அது என்னன்னு விசாரிக்கிறேன். ம், கார்த்திகை தனியாக கூப்பிட்டு அவனுக்குள்ள இருக்கிற ஈகோ வெளியே எடுத்து அவனை பழைய கார்த்தியை மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ ஒன்றும் கவலைப்படாத, தைரியமா இரு, நான் பார்த்துக்கிறேன். ம், சரிங்க மாமா. ம்